வியூவர்ஸ், தவறான இடத்துக்கு திருட போய் ஏடா கூடமா மாட்டிக்கிட்ட திருடர்களை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த திருடர்கள் மாட்டிக்கிட்டு தலை தெறிக்க ஓடுறத பார்த்து கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம தமிழ் கலெக்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம முதல்ல பார்க்க போறது அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட். புளோரிடால உள்ள இந்த வீட்டுக்குள்ள 3 திருடர்கள் ஒன்னா சேர்ந்து கதவை உடைச்சு திருட போயிருக்காங்க. ஆனா கதவை உடைச்ச உடனே இந்த 3 திருடர்களும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. ஏன்னா இந்த வீட்டு ஓனர் திருடர்கள் வரத சென்சார் கேமரால பார்த்துட்டு பெட்லயே துப்பாக்கியோட ரெடியா இருந்திருக்காரு. இவங்க கதவை உடைச்ச உடனே துப்பாக்கியை எடுத்து சுட ஆரம்பிச்சிருக்காரு. இதனால இந்த திருடர்கள் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. அதே மாதிரி இந்த வீடியோல 5 திருடர்கள் கார்ல வந்து இந்த வீட்டுக்குள்ள திருட போயிருக்காங்க. வீட்டுல ஆள் இல்லன்னு நினைச்சுதான் இந்த 5 திருடர்களும் இந்த வீட்டுக்குள்ள திருட வந்திருக்காங்க. ஆனா இந்த வீட்டுடைய ஓனர் திருடர்கள் வரத கேமரால பார்த்துட்டு துப்பாக்கியோட ரெடியா படிக்கட்டு பக்கத்துல ஒளிஞ்சு நின்றுருக்காரு. திருடர்கள் படிக்கட்டு மேல ஏறும்போது இவர் திருடர்களை பார்த்து சுட ஆரம்பிச்சிட்டாரு. இதனால இந்த 5 திருடர்களும் இவங்க வந்த காரை கூட இங்கேயே விட்டுட்டு ஆளை விட்ட போதும்னு தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இந்த திருடனை பாருங்க, வீட்டுக்குள்ள ஆள் இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இந்த திருடன் ஜாலியா திருட வந்திருக்கான். ஆனா கதவை திறந்து உள்ள போன உடனே வீட்டு ஓனர் துப்பாக்கியோட ரெடியா நின்றுருக்காரு. இதனால வசமா இந்த ஓனர் கிட்ட மாட்டிக்கிட்டான். இதெல்லாம் விட ஜார்ஜியால உள்ள இந்த குடோனுக்குள்ள 3 திருடர்கள் துப்பாக்கியோட திருட வந்திருக்காங்க. இந்த குடோனுக்கு மேலேயே தான் இந்த ஓனருடைய வீடும் இருந்திருக்கு. இதனால கேமரால திருடர்கள் வந்ததை பார்த்துட்டு இந்த லேடி துப்பாக்கி எடுத்து திருடர்களை சுட ஆரம்பிச்சிருச்சு. இந்த லேடியோட ஹஸ்பண்டே திருடர்களை பார்த்து பயப்படும் போது இந்த லேடி பயப்படாம திருடர்களை பார்த்து ஷூட் பண்ணிருக்காங்க. உடனே போலீஸ்க்கும் கால் பண்ணிருக்காங்க. இதனால இந்த திருடர்கள் துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே ஓடிட்டாங்க. இந்த திருடனை பாருங்க, திரும்பி கூட பார்க்காம பின்னாடியே ஓடுறாரு. ஏன்னா இவர் திருட போன வீட்டுடைய ஓனர் எக்ஸ் ஆர்மி மேன். இதனால திருடன் வரத கேமரால பார்த்த உடனே இவர் பெரிய துப்பாக்கி எடுத்துக்கிட்டு சுட போயிருக்காரு. இதனாலதான் இந்த திருடன் திரும்பி கூட பார்க்காம பின்னாடியே ஓடுறாரு. இந்த திருடனும் வீட்ல ஆளுன்னு நினைச்சு திருட போனா வீட்டுக்குள்ள இருந்து ஓனர் பெரிய கண்ணோட வந்து நின்று இருக்காரு. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இந்த ஆள் ஸ்ட்ரக் ஆகி நின்று இருக்கான். இந்த திருடன் இந்த பார்சல திருட போனா வீட்டு ஓனர் பாக்ஸுக்குள்ள நாயை ஒளிச்சு வச்சிருக்காரு. நாயை பார்த்ததும் இந்த திருடன் ஆளை விட்ட போதும்னு ஓடியே போயிட்டான். அடுத்தது ராங் ஆப்பனன்ட். இந்த 2 திருடர்களும் ஒரு பாக்ஸர் வீட்டுக்குள்ள திருட போயிருக்காங்க. இதனால இவர் ஒரே ஆளா இவங்க 2 பேரையும் போட்டு முத்தி இருக்காரு. ஒரு கட்டத்துல இவர்கிட்ட அடி வாங்க முடியாம திருடர்களே இவர் வீட்டை விட்டு ஓடி இருக்காங்க. அப்ப கூட அதுல ஒரு திருடனை இவர் மறுபடியும் வீட்டுக்குள்ள இழுத்து போட்டு டோரை லாக் பண்ணி போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்காரு. இதே மாதிரி இந்த திருடன் பின்னாடி போலீஸ்கார் நிக்கிறது கூட பார்க்காம துப்பாக்கி காட்டி இந்த டிரைவர் கிட்ட இருந்து காசை கொள்ளையடிக்க முயற்சி பண்ணிருக்கான். ஆனா பின்னாடி நின்ற போலீஸ் இவனை உடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இந்த திருடர்களும் வீட்ல யாரும் இல்லன்னு நினைச்சு இந்த பைக்கை திருட வந்திருக்காங்க. ஆனா ஓனர் துப்பாக்கியோட வந்து நின்ற உடனே 2 திருடர்களும் பைக்கை போட்டுட்டு ஆளை விட்ட போதும்னு ஓடி இருக்காங்க. இந்த 3 திருடர்களும் ஏடிஎம்ல இந்த லேடி காசு எடுக்கிறத பார்த்துட்டு பின்னாடியே இந்த லேடியை துரத்திட்டு வந்திருக்காங்க. இந்த லேடியோட வீட்டுக்குள்ளேயே வந்து துப்பாக்கியை காட்டி காசு எடுக்க சொல்லிருக்காங்க. ஆனா இந்த லேடி கார் டோரை திறக்காம காரை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ்லயே எடுத்து திருடர்களையே இடிச்சிருக்கு. நம்ம தப்பான ஆள் கிட்ட திருட வந்துட்டோம்னு திருடர்களே கார்ல ஏறி போனா கூட இந்த லேடி விடாம மறுபடியும் திருடர்கள் காரை இடிச்சு தள்ளி இருக்கு. கடைசியில திருடர்கள் ஆளை விட்ட போதும்னு காரை கூட விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் இந்த திருடன் துப்பாக்கியோட திருட வந்திருக்கான். இந்த லேடி இந்த திருடனை பார்த்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஷாக் ஆகி நிக்கும் போது இந்த லேடியோட பாய் ஃப்ரெண்ட் கொஞ்சம் கூட பயப்படாம அசால்ட்டா இந்த திருடன் கிட்ட வந்து இந்த துப்பாக்கியை புடிச்சு கீழே தள்ளி விட்டு இவன் கூட சண்டை போட்டு திருடனுடைய துப்பாக்கியை புடுங்கிட்டாரு. திருடன் கொண்டு வந்த துப்பாக்கியை கூட விட்டுட்டு ஆளை விட்டா போதும்னு இந்த வீட்டை விட்டு ஓடி இருக்கான். இவரை பாக்குறதுக்கு எவ்வளவு அமைதியான ஆளு மாதிரி தெரியறாரு. ஆனா திருடனை பார்த்து கொஞ்சம் கூட பயப்படாம அவன் கூட சண்டை போட்டு அவன் துப்பாக்கியை புடுங்கி இருக்காரு. இந்த வீடியோல பாருங்க, இந்த 2 திருடர்களும் இந்த காரை திருடலாம்னு முயற்சி பண்ணும்போது காரோடைய ஓனர் துப்பாக்கியோட வரத பார்த்துட்டு இவங்க 2 பேரும் தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. ஆனா இவர் எடுத்துட்டு வந்தது நார்மலான குழந்தைகள் விளையாடுற துப்பாக்கி தான். இந்த துப்பாக்கியை பார்த்து இவங்க தலை தெறிக்க ஓடி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு புத்திசாலி திருடர்களை பார்த்திருக்கவே மாட்டீங்க. நயோரியில உள்ள ஒரு வைன் ஷாப்புக்குள்ள திருட போன இந்த 5 திருடர்களும் கடையில இருந்த எல்லா பொருளையும் திருடுறேன்னு அங்க இருந்த ஒரு ஜிபிஎஸ் டிவைஸையும் சேர்த்து திருடிட்டு வந்திருக்காங்க. இதனால போலீஸ் இந்த ஜிபிஎஸ் லொகேஷனை வச்சு இவங்களை ஈஸியா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி இந்த பையன் துப்பாக்கியோட இந்த கடைக்குள்ள திருட வந்துட்டு தேவையே இல்லாம இந்த தாத்தாவை துப்பாக்கியை காட்டி மிரட்டி இருக்கான். வயசானவர் தானேன்னு லைட்டா திரும்பும் போது இவர் இந்த பையனை பிடிச்சி துப்பாக்கியை கீழே தள்ளி விட்டுட்டு இந்த பையனை மடக்கி பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் கடையில இருந்த ஸ்டாஃப்ஸும் வந்து இந்த பையனை பிடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த 4 திருடர்களும் இந்த வயசானவர் பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது இவர்கிட்ட ஈஸியா திருடலாம்னு நினைச்சு வந்திருக்காங்க. ஆனா இவர் கொஞ்சம் கூட யோசிக்காம இவங்க மேல ஃபுல்லா பெட்ரோலை ஊத்தி விட்டுட்டாரு. பொதுவா வெளிநாடுகள்ல பெட்ரோல் பங்க்ல அதிகமா திருட்டுகள் நடக்கும். அந்த மாதிரி தான் இந்த தாத்தா கிட்டயும் திருட வந்திருக்காங்க. ஆனா இவங்க மேல பெட்ரோலையே ஊத்தி விட்டுட்டாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாருமே துப்பாக்கியை வச்சும் திருடர்களோட சண்டை போட்டும் தான் திருடர்கள் கிட்ட இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஆனா இந்தியால இருந்து கலிபோர்னியால செட்டில் ஆன இந்த லேடி புத்திசாலித்தனமா இந்த
இந்த 2 திருடர்களையும் போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்காங்க. வீட்டுக்குள்ள திருட வரத பார்த்துட்டு அமைதியா குழந்தையோட ரூமுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டாங்க. ரொம்ப நேரம் இந்த திருடர்கள் வீட்ல ஆள் இல்லன்னு நினைச்சு வீட்ல ஏதாவது காசு நகைகள் இருக்குதான்னு பொறுமையா தேடி இருக்காங்க. ஒரு கட்டத்துல குழந்தை அழுற சத்தத்தை கேட்டு திருடர்கள் ரூம் கதவையே உடைக்க ட்ரை பண்ணிருக்காங்க. உடனே இவங்க ரூம்ல இருந்து பாத்ரூமுக்குள்ள போய் கதவை மூடிக்கிட்டு போலீஸ சீக்கிரமா வர சொல்லிருக்காங்க. திருடர்கள் கதவை உடைக்கிறதுக்குள்ள போலீஸ் வந்து திருடர்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே மாதிரி தான் இந்த 12 வயசு பொண்ணும் புத்திசாலித்தனமா திருடனை போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுருக்கு. திருடன் வீட்டுக்குள்ள வரத ஒளிஞ்சிருந்த மொபைல வீடியோ எடுத்து இவங்க அம்மாக்கு அனுப்பி விட்டுட்டு இதோடைய நாயை தூக்கிக்கிட்டு இந்த ட்ரெஸ்ஸுங்க வைக்கிற ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சிருந்திருக்கு. இவங்க அம்மாவும் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்காங்க. இந்த பொண்ணும் போலீஸ்க்கு கால் பண்ணிருக்கு. திருடன் வீட்டுக்குள்ள யாரும் இல்லன்னு நினைச்சு பொறுமையா வீட்டுக்குள்ள ஏதாவது விலை உயர்ந்த பொருட்கள் இருக்குதான்னு தேடிட்டு இருந்திருக்கான். அதுக்குள்ள போலீஸ் வந்து திருடனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம கடைசியா பார்க்க போறது சூப்பர் பாய். இது வரைக்கும் நம்ம அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்பட்டு திருட வந்து மாட்டிக்கிட்டவங்கள பத்தி பார்த்தோம். ஆனா இந்த பையன் கீழே கிடைச்ச ஹேண்ட்பேக்க கூட அதுல இருந்த அட்ரஸ பார்த்து தேடி வந்து திரும்ப கொடுத்திருக்கான். மெலினா மார்க்கஸ்ங்கற இவங்களுடையதுதான் இந்த ஹேண்ட்பேக். இவங்க ஒரு வைன் ஃபேக்டரிக்கு போயிருக்கும் போது இவங்களுடைய ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போயிருக்கு. அங்க இருந்து இவங்க வீடு 300 கிலோமீட்டராம். இந்த பையன் 300 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்து இவங்களுடைய ஹேண்ட்பேக்க திருப்பி கொடுத்திருக்கான். இந்த லேடியோட காசுல இருந்து கிரெடிட் கார்ட்ஸ் வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருந்திருக்கு. இதனால இந்த லேடி இந்த விஷயத்தை கோ ஃபண்டிங்ல ஷேர் பண்ணி இந்த பையனுக்கு ஹெல்ப் கேட்டிருக்காங்க. இந்த பையன் செஞ்ச விஷயத்தை பாராட்டி இந்த பையனுக்கு $3785 இந்திய மதிப்புக்கு 3,17,000 ரூபாய் இந்த பையனுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே வியூவர்ஸ், உங்க யாருக்கெல்லாம் இந்த மாதிரி திருடர்களை பார்த்த அனுபவம் இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.